ஓம் சாந்தி. 3/4/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது. இந்த இனிமையான மரத்துக்குத்தான் புழு பூச்சிகள் தேடி வருகின்றன. புழுக்களை அழித்து விடுவதற்கான மருந்து மன்மனாபவ என்பதாகும். கேள்வி: பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய, அதாவது மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடிய குழந்தைகள் ஒரு பாடத்தில் மட்டுமல்ல, அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துவார்கள். ஸ்தூலமாக சேவை என்ற பாடம், அதாவது சரீரத்தின் மூலம் சேவை செய்வது என்ற பாடம் கூட நன்றாக உள்ளது. அநேகம் பேருக்கு இதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதனாலும் மதிப்பெண்கள் சேமிப்பு ஆகின்றன. ஆனால் அதன் கூடவே ஞானமும் இருக்க வேண்டும், நல்ல நடத்தையும் வேண்டும். தெய்வீக குணங்களின் மீது முழுமையான கவனம் இருக்க வேண்டும். ஞானம், யோகம் முழுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும், அதாவது மதிப்போடு தேர்ச்சி பெற முடியும். பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. குழந்தைகள், என்ன கேட்டீர்கள்? குழந்தைகளுக்கு யாரிடம் மனம் ஈடுபட்டுள்ளது? வழிகாட்டியிடம். வழிகாட்டி என்னென்ன காட்டுகின்றார்? ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசலை காட்டுகின்றார். குழந்தைகளுக்கு அதன் பெயரும் தரப்பட்டுள்ளது, கேட்வே டு ஹெவன், அதாவது ஸ்வர்க்கத்திற்கான நுழைவாயில் என்று. ஸ்வர்க்கத்தின் கதவு எப்போது திறக்கும்? இப்போது இருப்பதோ ஹெல், அதாவது நரகம் அல்லவா? சொர்க்கத்தின் கதவை யார் திறக்கின்றார்? எப்போது திறக்கின்றார்? இதை குழந்தைகள் நீங்கள்தான் அறிவீர்கள். உங்களுக்கு சதா மகிழ்ச்சி உள்ளது. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் சொர்க்கத்தின் வாசலுக்கு எப்படி செல்ல முடியும் என்று மேளா கண்காட்சி மூலம் நீங்கள் இதை காட்டுகிறீர்கள். அநேக விதமான சித்திரங்களையோ நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள். பாபா கேட்கின்றார், இந்த அனைத்து சித்திரங்களுக்குள்ளும் இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்பதை யாருக்கும் புரிய வைப்பதைப் போல எந்த சித்திரம் உள்ளது என்று. சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தில் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் தெளிவாக உள்ளது. இதுதான் சரியானது. மேலே அந்த பக்கம் உள்ளது நரகத்திற்கான வாசல், இந்த பக்கம் இருப்பது சொர்க்கத்திற்கான வாசல். முற்றிலும் தெளிவாக உள்ளது. இங்கிருந்து ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு ஓடுகிறார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு வருகிறார்கள். இது வாசல். முழு சக்கரத்தையும் கூட வாசல் என்று சொல்ல மாட்டார்கள். மேலே சங்கம யுகம் காட்டப்பட்டுள்ளதே, அதுதான் முழுமையான வாசலாகும். அதன் மூலம்தான் ஆத்மாக்கள் வெளிப்படுகின்றார்கள். பிறகு புது உலகத்திற்கு வருகிறார்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திலேயே இருந்து விடுகிறார்கள். முள் காட்டுகின்றது, இது ஸ்வர்க்கம், அது நரகம் என்று. அனைத்திலும் நல்ல முதல் தரமான புரிய வைப்பதற்கான சித்திரம் இதுதான். இதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது, கேட்வே டு ஹெவன், ஸ்வர்க்கத்திற்கான வாசல் என்பது புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? அநேக தர்மங்களின் அழிவு மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நாம் சுகதாமத்திற்கு செல்வோம், மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். வாசலோ மிகவும் தெளிவாகவே உள்ளது. இந்த சிருஷ்டி சக்கரம்தான் முக்கியமான சித்திரம் ஆகும். இதில் நரகத்தின் வாசல், சொர்க்கத்தின் வாசல் இரண்டுமே மிகவும் தெளிவாக உள்ளன. சொர்க்கத்தின் வாசலில் கல்பத்திற்கு முன்பு யார் சென்றார்களோ அவர்கள்தான் செல்வார்கள். மற்ற அனைவரும் சாந்தியின் வாசலுக்கு சென்று விடுவார்கள், அதாவது சாந்தி தாமம் என்று வீட்டுக்கு போய்விடுவார்கள். நரகத்தின் வாசல் மூடப்பட்டுவிடும். சாந்தி மற்றும் சுகத்திற்கான வாசல் திறந்து கொள்ளும். அனைத்திலும் முதல் தரமான சித்திரம் இதுவே ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிக மிக இனிமையானவர்களாக பால் பாயசம் போல
இருக்க வேண்டும். ஒருபோதும் உவர்ப்பு நீர் போல் இருக்கக்கூடாது. அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும். 2வது, சத்கதிக்காக பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள உயர்ந்த வழிமுறைப்படி மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் சிரேஷ்டமான வழியை மட்டுமே கூற வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தைரியம் மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இரக்க உள்ளம் கொண்ட உலகுக்கு நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம்: ஒருபோதும் பிராமண பரிவாரத்தில் எந்த பலவீனமான ஆத்மாக்களையும் பார்த்து நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடாது. இரக்க மனமுள்ள விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளாகிய, அதாவது உலகத்திற்கே நன்மை செய்யும் குழந்தைகளாகிய உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபமான வார்த்தைகளே வெளிப்பட வேண்டும். உள்ளம் உடைந்து போக வைக்கும் வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒருவேளை யாரேனும் பலகீனமாக இருந்தாலும் கூட அவர்களிடம் ஒரு பிரேரணையோ கல்வியையோ அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். ஏனென்றால் முதலில் அவர்களை சக்திசாலியாக ஆக்கிய பிறகுதான் அவர்களுக்கான படிப்பினையை கொடுங்கள். முதலில் நிலத்தை தைரியம் மற்றும் மகிழ்ச்சி என்ற உரத்தை போட்டு உழுதுவிடுங்கள். பிறகு விதையை போடுங்கள். அப்பொழுது சுலபமாக அந்த விதை பலனை கொடுக்கும். இதன் மூலம் உலக நன்மைக்கான சேவை தீவிர வேகம் எடுத்துக்கொள்ளும். ஸ்லோகன்: பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே சதா நிரம்பிய தன்மையின் அனுபவத்தை செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சதா ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் தன்னை ஒரு கர்மயோகி ஆத்மா என்று அனுபவம் செய்யுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நினைவு மறந்துவிடக்கூடாது. கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். எப்படி இணைந்த பொருளை பிரிக்க முடியாதோ அதே போல நீங்கள் கர்மயோகி ஆகிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.